அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஸ்ரீ சுக்கிரன் ஜோதிட ஆராய்ச்சி நிலையம், அக்கரைப்பட்டி, சமயபுரம். இது போன்ற பதிவுகளை நீங்கள் நாள்தோறும் பார்க்க வேண்டுமெனில் நீங்கள் சுக்கிரன் அஸ்ட்ரோ டிவி. நம்ம என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னா, 6ஆம் பாவத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். 6ஆம் பாவகம் என்பது கடன், நோய், விரோதம் என்று மட்டும்தான் மக்களுக்கு தெரியும். இந்த 6ஆம் பாவகத்தில் நல்ல கிரகங்கள் அமரும்போது நல்ல விஷயமான அதிர்ஷ்டங்களும் திடீர் அதிர்ஷ்டங்களும் கிடைக்கும் என்பது நண்பர்களுக்கு தெரியாது. 6ஆம் பாவகம், 8ஆம் பாவகம், 12ஆம் பாவகம் எல்லாம் தீமையான பாவகம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க. அப்படிலாம் கிடையாது. 6ஆம் பாவகம் சுபத்துவம் அடையுமானால் 6ஆம் பாவகத்தை சுபகிரகம் பார்க்குமாயின் அந்த இடம் திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படும் அப்படிங்கிற பதிவை தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். எல்லாத்துக்கும் மீண்டும் ஒரு இடத்த 6ஆம் பாவங்கிறது கடன், நோய், வம்பு, வழக்கு அப்படின்னு தான் நினைக்கிறீங்க. அது இல்லை அப்படிங்கிறதையும், அதிர்ஷ்டம் உண்டு என்பதையும் இந்த நேரத்தில் பதிவு செய்து கொண்டு, 6ஆம் பாவகத்தில் அமரக்கூடிய கிரகங்கள் எப்படி இருக்கும், அந்த கிரகங்கள் அமர்ந்தால் என்ன மாதிரி பலன்கள் இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அந்த வகையில் பார்க்கும்போது இந்த 6ஆம் பாவகத்தில் முதலில் சூரிய கிரகம், சூரிய பகவான் அமரும்போது பகையை வெல்லும் வீரம் மற்றும் அறிவாளி, பணியாட்களால் பூஜிக்கப்படுவராகவும், மிகப்பெரிய குடும்பத்தினராகவும், தலைவனாகவும், நல்ல கீர்த்தி உடையவனாகவும், புகழ்மிக்கவுடையவனும், நீண்ட ஆயுள் உடையவனாகவும் வாழ்வான். 6ல் சூரியன் இருப்பது அவ்வளோ பெருமை, அவ்வளோ அதிர்ஷ்டத்தை தரக்கூடியது. அதேமாதிரி லக்ன பாவங்களுக்கு 6ஆம் இடம் இருப்பதும் சிறப்பு. இந்த சூரியன் இருப்பது சிறப்பு. தலைமை பண்பு எல்லாமே உண்டு, தலைமை சார்ந்த உண்டு, கீர்த்தி உண்டு, நல்ல சுபிச்சமான பகுதியாக இந்த 6ஆம் பாவத்தை நம்ம எடுத்துக்கணும். அதே 6ல் சந்திரன் இருக்கும்போது அதிக விரோதிகள் உண்டு, தீராக. அதில் பார்த்தீங்கன்னா சந்திரன் எடுக்கும்போது தேய்பிறை சந்திரனா வளர்பிறை சந்திரனான்னு பார்க்கணும். அந்த தேய்பிறை சந்திரனாக இருந்தால் அதற்கு ஒரு பலனும், வளர்பிறை சந்திரனாக இருந்தால் அதற்கு ஒரு பலனும் உண்டாகும். இதுவும் ஒரு சுபிச்சமான இடம்தான். 6ஆம் பாகத்தில் சந்திரன் இருக்கும்போது அதிக விரோதிகள், தீராத கவலைகள் இருக்கும், கடன் தொல்லை இருக்கும், மெலிந்த சரீரம் இருக்கும், தீராத வழக்கு இருக்கும். எதாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஏவல் ஆட்கள், வேலை செய்யக்கூடிய ஆட்கள் புரிஞ்சிக்க மாட்டாங்க. பெண்களுக்கு அடிமை தொழில் உண்டு. சந்தேகத்திற்கு நடத்தையுடைய, அதாவது நடத்தையில் சந்தேகம் ஏற்படும். கணவன் மனைவியாக இருந்தால் சந்தேகம் 2 பேருக்குமே வலுவாக இருக்கும் அப்படிங்கிற அமைப்பில் இந்த 6ஆம் பாவத்தை செயல்படும். இந்த சந்திரனாக இருக்கும் பட்சத்தில் அந்த சந்திரனை சுபகிரகம் பார்க்குமாயின் அந்த இடம் சுபிச்சமையும் உண்டாகும். அடுத்து பார்த்தீங்கன்னா 6ல் செவ்வாய் இருந்தால் எதிரிகளை வெல்லக்கூடியவர்கள், தோல்வியடையக்கூடியவராகவும் வெல்லக்கூடியவராகவும் இருப்பார். தனவந்தவராக இருப்பார், பூர்வீக சொத்து உடையவராக இருப்பார், தைரியமானவராக, அரசியல் பிரயோஜனம் உண்டு, அதிக புகழடையவராக இருப்பார், சிற்றின்ப நாட்டம் உண்டு, ஆட்களை வச்சுட்டு வேலை வாங்கக்கூடிய நபராகவும் பார்த்தீங்கன்னா 6ல் செவ்வாய் இருக்கிறவங்களுக்கு உண்டு. 6ல் புதன் இருந்தால் செய்யும் வியாபாரத்தில் நஷ்டம் ஏற்படும், பிறருக்கு கொடுத்த கடன் திரும்பி வராது, வீட்டு வாடகை, குத்தகை பாக்கி சரிவர இருக்காது, முன்கோபம் அதிகமாக இருக்கும், படப்படப்பு இருக்கும், வாதத்தில் இவரை வெல்ல முடியாத ஒன்று அமைப்பு இருக்கும். இதே மீன லக்னமாகி 6ஆம் அதிபதி சந்திரன், அதாவது சூரியன் வீட்டில் இருந்தால் இதற்கு மாறுபட்ட பலனை கொடுப்பார். அடுத்த 6ல் குரு பகவான் இருந்தால் சட்டம், நேர்மை, நீதிமன்றம் ஆகியவற்றில் இவருக்கு வெற்றி கிட்டும், அதிக புத்திரர்களால் அவதிப்படுவார்கள், சமுதாயத்திற்கு இவருக்கு மதிப்பு மரியாதை கிட்டும், சதா நகைச்சுவையோடு பேசக்கூடிய தன்மை இருக்கும். இதில் ஒரு சூட்சமா வலுவும் இருக்கு. கன்னியா லக்னத்திற்கு 7ஆம் அதிபதி குரு, அவர் பாதகாதிபதியாக செயல்படுவார். ஆனால் இந்த அதே குரு பகவான் பாதக இடத்திலிருந்து ஆட்சி பெற்று அங்கே குரு பகவானை என்ன யாரை பார்க்குறாரு அப்படின்னா அந்த புதன் வீட்டையே பார்க்கும். ஆனால் பார்த்தாலுமே அந்த புதன், அந்த குரு தசை முழுக்க அவருக்கு பல இடையூறுகளும் இன்னல்களும் கொடுத்துட்டே இருப்பார். அந்த குரு பகவான் தான் லக்னத்திற்கு 12ஆம் இடத்தில், அதாவது மீனத்துக்கு 12ல் மறைந்து கும்பத்தில் இருக்கும்போது அதே கன்னியா லக்னத்திற்கு சுப விரைச்சல் நல்ல சூப்பராக செய்கிறார். எப்படி செய்கிறார் அப்படின்னா, அவங்க பூர்வீகத்தில் இருக்கக்கூடாது, பூர்வீகம் விட்டு வெளியூர் போகும்போது, வெளிநாடு போகும்போது அந்த குரு தசை அத்தனையும் அவங்களுக்கு அருமையான தசா கொடுக்குது. அதுக்கு நம்மள்கிட்ட ஜாதகம் பார்த்த வகையில் அந்த ஜாதகமே நம்ம கையில் இருக்குது. ஏன்னா இந்த குரு தசை அவ்வளோ நன்மை செய்யும். ஏன்னா குரு தசை, சில பேர் சொல்லுவாங்க கன்னியா லக்னத்திற்கு குரு பாதகாதிபதி தான், ஆனால் அந்த பாதகாதிபதியான குரு தன் இடத்திற்கு 12ல் மறைய வேண்டும், 6ஆம் இடத்துல இருப்பார். அப்போ கன்னியா லக்னத்திற்கு 6ஆம் இடத்துல இருக்கும்போது அவர் சுபத்தன்மையும் கொடுப்பார் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அது மாதிரி ஒவ்வொரு கிரகங்களும் நல்லதும் செய்யக்கூடிய கிரகம் உண்டு, கெட்டதும் செய்யக்கூடிய கிரகம் உண்டு. அப்போ இதெல்லாம் இருந்துச்சு நமக்கு கெட்ட இது கொடுக்குது அப்படிங்கிறது
மனசுல இருக்குது. ஆனா உங்களோட சுய ஜாதகத்துல நீங்க பார்த்துக்கணும். பார்த்தீங்கன்னா மட்டும் தான் நீங்க தெரிஞ்சுக்க முடியும். அதை விட்டுட்டு நீங்க வந்து அதை அவங்க சொல்றாங்க, இவங்க சொல்றாங்க, இப்படி படிச்சாங்க, யூடியூப்ல பார்த்தேன், அப்படி பார்த்தேன், இப்படி பார்த்தேன்னா பேசக்கூடாது. உங்களோட சுய ஜாதக ரீதியாக நீங்க ஆய்வு செய்து பார்ப்பதே மிக சிறந்த வழியாகும். அதில் 6ல் சுக்கிரன் இருந்தால் ஆடம்பர வாழ்க்கைக்கு பெண்கள் கூட்டத்தில் இருக்க விரும்புவார்கள். சிறந்த கதாசிரியர்கள், கவிஞர் ஆகக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும். வர வேண்டிய பாக்கிகள் எல்லாம் வசூலிப்பதில் வந்து வல்லவராக இருப்பார். 6ல் சனி இருந்தால் பகைவர் இவர் 6ல் சனி இருக்கிறவனுக்கு பார்த்தீங்கன்னா இவனை பார்த்தானே பகைவர்கள் அஞ்சுவாங்க, அஞ்சு ஓடுவாங்க, மிரண்டுவாங்க. அந்த மாதிரி இருக்கும். தைரியம் மிக்கவராக இருப்பார். ஆளை பார்த்துட்டு ஒரு பேச்சுக்கு சம்மந்தமே இருக்காதுங்க. நல்லா பேசக்கூடிய நபராகவே இருப்பார். தைரியம் மிக்கவராக இருப்பார். ஒரு கூட்டத்தில் 100 பேர் இருந்தாலும் 500 பேர் இருந்தாலும் அந்த அந்த தன்னோட வாத திறமை எடுத்து வைக்கிறதுல ரொம்ப சிறப்பாக இருப்பார். அவர் மேலே தப்பு இல்லை, அவர் நான் மற்றவங்கள தப்பு செஞ்சிருக்காங்கன்னு எதிர்த்து கேட்கக்கூடிய தீரம்லாம் அவர்கிட்ட இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அந்த 6ல் சனி இருக்கிறவனுக்கு உழைப்பால் வந்து உழைப்பாலே உயர வேண்டும் வாய்ப்புகள் ஏற்படுத்திக் கொள்வார். வேலைக்கு ஆள் வச்சுக்குவாரு. அது மாதிரி இவர் யாருக்கும் பணிய மாட்டாரு. பெண்களிடத்தில் அளவு கடந்த அன்பு வச்சிருப்பாரு. அளவோடு புரிந்து கொண்டு சுகமாக வாழக்கூடிய நபர்கள் அப்படின்னா 6ல் சனி இருக்கிறவனுங்க. 6ல் சனி இருப்பது அவ்வளவு சிறப்பு. பாவ கிரகங்கள் பார்க்காம சுப கிரகங்கள் பார்த்தால் இவர் வாழ்வில் வாழ்வாங்கு வாழ்வார்னு சொல்லலாம். அது மாதிரி 6ல் ராகு இருப்பது நல்ல கீர்த்தி, புகழ், பல வாய்ந்த சரீரம் கொண்ட பகைவர்கள் அஞ்சும் வண்ணம் இருக்கக்கூடியவர்கள். தேல் பாம்பு தீண்டினால் இவருக்கு விஷம் ஏறாது. போலீஸ்க்கு அஞ்ச மாட்டார்கள். நமது பணியாட்களை கடுமையாக வேலை வாங்குவாங்க. கடன் வாங்கினால் திருப்பி தரம் அதில் கொண்டு இவருக்கு ஒரு சிக்கல் இருக்கும். அது மாதிரி 6ல் கேது இருந்தால் பகைவர்களால் கடன் தொல்லை இருக்கும், மனக்கவலை இருக்கும். இவருக்கு பகைத்துக் கொள்ளக்கூடிய இன்னல்கள் எல்லாம் ஆள்படக்கூடும். தர்க்க வாதங்கள் பேசுவதில் வந்து வல்லவர்களாக இருப்பார். வேதங்களில் நல்ல பரிச்சயம் உண்டு. பெண்களால் பாராட்டணும். இவர்களுக்கு சுகபோகம் எல்லாம் அத்தனையும் கிடைக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அப்படிங்கிறது தான் இவரோட 6ல் கேது இருக்கவங்களுக்கு. பொதுவாகவே ஒவ்வொரு இடத்துல ஒரு கிரகம் இருக்கும்போது அதனோட சூட்சம தன்மை ஒன்று உண்டு. அப்ப எனக்கு 6ஆம் இடத்துல சூரியன் இருந்தா சார் எனக்கு என்னன்னா இந்த மாதிரி சார் நோய் வரும் அப்படின்னு 6ல் சூரியன் இருக்கிறவங்களுக்கு தலை சாமந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கு. அவர் என்ன நட்சத்திர ரீதியில உட்கார்ந்து இருக்காரு அதையும் பார்க்கணும். இங்க 19 சொல்றது வந்து சரியா இருக்காது என்பது எனது கருது வாதமாகும். அவருக்கு பார்த்தீங்கன்னா ரிஷப லக்னம், ரிஷப லக்னத்திலே குரு, அங்க அவருக்கு லக்னத்துக்கு பாதகாதிபதி தசைன்னு சொல்லக்கூடிய ரிஷப லக்னத்துக்கு குரு, லக்னத்திலே குரு இருக்கிறார். அவர் தசாபுத்தி பார்த்தீங்கன்னா சனி திசை, சனி புத்தி நடக்குது. அந்த சனி போகன் பாதகத்தில் இருக்காரு. அப்போ ரிஷப லக்னத்துக்கு பாதக சாணாதிபதி அப்படின்னு பார்க்கும்போது அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்னல்கால கொடுக்கும், கஷ்டத்தை கொடுக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. கடந்த ஒரு 10 நாட்களுக்கு முன்பு ஒரு ஜாதகரை திடீர்னு ஃபோன் பண்ணி கேட்குறாரு, அழுதுகிட்டே பேசுகிறார். டக்குன்னு அந்த நேரத்தில் ஒரு பிரச்சனை போடுறோம். சார் விபத்து இல்லை ஏதாவது சிக்கியிருக்கீங்களா, இல்லை ஹாஸ்பிட்டலில் இருக்கீங்களான்னு கேட்குறோம். ஆமாம் சார் ஹாஸ்பிட்டலில் இருக்கேன். எப்போ குணமாவாங்களா அப்படின்னு கேள்வி. அங்கே நடக்கிறது பார்த்தீங்கன்னா பாதகாதிபதி புத்தி. ஆனால் லக்னத்தில் குரு ரோகிணியில் நிற்கிறாரு. அப்போ இந்த ரோகிணிங்கிறது எந்த இடத்தை பாதிக்கக்கூடியது அப்படின்னு பார்க்கும்போது அந்த ரோகிணிங்கிறது தலைப்பாகத்தில் தலையில் இருக்கக்கூடிய நெற்றி பொட்டு சொல்லக்கூடிய இடம் வந்து ரோகிணி. அப்போ அடிப்பட்ட இடம் என்ன வந்து தலையில் அடிபட்டுச்சா சார், தலைப்பாகத்தில் ஏதாவது பிரச்சனை இருக்கா, இல்லை முட்டிக்கு கீழே பிரச்சனை இருக்கா, 2 கேள்வி தான் கேட்குறோம். சார் எனக்கு கால்லலாம் எனக்கு எந்த அடியும் படலை, தலையில் தான் அடிபட்டுருக்கு. அவங்க உயிர் பிழைப்பாரா பிழைக்க மாட்டாங்களாம். அந்த பிரச்சனை போடும்போது அந்த நபர் 7 நாட்கள் கடந்துடணுங்க. 7 நாட்கள் கடந்துட்டாங்கன்னா அந்த ஜாதகர் உயிர் பிழைச்சிருவார், பயப்படாதீங்கன்னு சொன்னோம். அதுவும் நடந்தது. என்ன காரணம் அப்படின்னா அதுதான் இப்போ இந்த நோயை பற்றி சொல்லும்போது எந்த பாவகத்தில் அந்த நோய் தாக்கத்தை கொடுக்குது அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். கோச்சார கிரகங்களையும் எடுத்துக்கணும். நம்ம பாட்டுக்கு பொதுவில் சொல்றது வந்து சரிப்படாது அப்படிங்கிறதை எனது வாதத்தை திறன் நிறைவு செய்கிறேன். அடுத்த பதிவில் மீண்டும் சந்திப்போம். நீங்கள் சுக்கிரன் அஸ்ட்ரோ டிவி சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். இது போன்ற நல்ல பதிவுகளையும் நல்ல தகவல்களை தெரிந்து கொள்ளலாம். என்னிடம் ஜோதிடம் பார்க்க நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் முகமாகவோ தொடர்பு கொள்ளலாம். என்னோட அலுவலகம் ஸ்ரீ சுக்கிரன் ஜோதிட ஆராய்ச்சி நிலையம், அக்கரைப்பட்டி, சமயபுரம். இந்த முகவரியில் தான் என்னோட அலுவலகம் நடந்து பெற்று வருகிறது. என்னோட தொலைபேசி எண்கள் 80 720 73 501. இந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டுட்டு நீங்கள் என்ன நேரடியாக சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க பிரபஞ்சம், வாழ்க பிரபஞ்சம், வாழ்க ஜோதிடம், வாழ்க ஜோதிடம், வாழ்க ஜோதிடம். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன்.